அதேதான் இப்ப சொல்றேன், நல்லா நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். கேப்டனும் கலைஞர் ஐயாவுக்குமான நட்பு 50 ஆண்டு காலம். அவருக்கு இறந்தப்போ கேப்டன் அமெரிக்கால இருந்து எப்படி அழுதாரு நீங்க பாத்தீங்களா? உடம்பே சரியில்லைனாலும் அமெரிக்கால இருந்து வந்து இறங்கணும். midnight 3 o'clock நேரம் எங்க போக சொல்றாரு, கலைஞர் ஐயா சமாதிக்கு போய் அவரை பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேங்கிறார். ஆக்சுவலா ரொம்ப டயர்டு அவருக்கு. எவ்வளவு நேரம் தெரியுமா அமெரிக்கால இருந்து வரணும்னா? அவ்வளோ டயர்ட்லயும் நான் வீட்டுக்கு போயிட்டு காலையில வரலாங்க, முடியவே முடியாது, நேர சமாதிக்கு போகணும், அவரை பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கு வருவேன்ட்டாரு. ஸோ மிட் அவரை கூட்டு போய் கலைஞர் ஐயா சமாதியில அவர் வணக்கம் வச்சாரு. எப்படி அழுதார். அந்த அளவு ரெண்டு பேருக்கும் நட்பு. அதேதான் அண்ணன் ஸ்டாலினுக்கும் கேப்டனுக்கும் நட்பு. அதே போலதான் இவருடைய அப்பா ஜி.கே. மணி அவர்கள் இருக்காருல்ல, அவருக்கும் கேப்டனுக்கும் மிகப்பெரிய நட்பு. கேப்டன் உடம்பு சரியில்லாதப்ப அவர் வீட்டில் வந்து நல்லா விசாரிச்சார். அண்ணன் ஜி.கே. மணி உடம்பு சரியில்லாதப்ப நான் போன் பண்ணி விசாரிச்சேன். இங்க பாருங்க, அரசியல் என்பது வேற, குடும்ப உறவு என்பது இன்னைக்கு கூட்டணி உறவா மாறி இருக்கு. அதனால சொல்றேன், இந்த உறவு ஜெயிக்கிறோம், மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா இந்த கூட்டணிக்கே நீங்க எல்லாம் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே